ஐயோ நின்று ஆட சொல்றாரு. ரெக்கார்ட்லாம் இல்லை தாங்க. என்ன ரெக்கார்ட்? நெல் ரெக்கார்டு. ஒரே பால முடிச்சாம பாரு. அது ரெக்கார்டு. அது முதல் பால் தான் அடிச்சாம பாரு. சொல்லு சவரி. இதோட கொடுத்தாந்துருக்குங்க. வண்டி எங்கடா இருக்கு? என்ன வண்டி இல்லையா? புரியல. வண்டி எங்கடா போறது? 30 சேர் வச்சு எடுத்துட்டு வந்துட முடியுமா? ஹலோ, 30 சேரை பைக்ல வச்சு எடுத்துட்டு வந்துட முடியுமா? என்ன பாருங்க எப்படி பாருங்க. சரி, நீ வண்டி உங்க சாயந்தரம் போடுறியா? நான் சொல்லிடுறேன். இல்ல நான் நீ கேட்டியா கேட்கல அவர்கிட்ட? சரி, ஒன்றும் தப்பு இல்லை. வண்டி வந்தோடனே சொல்லு, நான் லோகன்ட்ட பேசுறேன். சரி. புது பால் பழைய பால் எப்படி ஆடுறது மாமா, அக்கா மாமா. கீப்பர் பேர் என்னன்னு தெரியல. கீப்பர் பேர் என்ன பிரதர்? கீப்பர் நேம் சர்க்கரையே வராது. கிராம்பு மிளகெல்லாம் அப்படியே இது பண்ணி 5030 ரூபா என்ட்ரன் பீஸ் 30 ரூபா சேர்த்து வாங்கி உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுங்கன்னா அதை கேட்க மாட்டேங்குது. அதுக்கு கிராம்பா
இல்லைன்னா கிராம்பா அதுக்குள்ளையா சிஎஸ்கே வேணா கூல் சுரேஷ் கட்சியா ஏழைங்க வந்து அவங்கள கொண்டு நினைக்கிறேன் அழுகா ஏன்னா அவன் கட்சி பேர் என்ன தெரியுமா கூல் சுரேஷ் கட்சியா சிஎஸ்கே ஆரம்பிச்சுட்டானா விஜய் கட்சி ஆரம்பிக்கும் தான் பிரபலமாகும் போது தான் இவனுங்க அந்த பண்ணலாம் கூல் சுரேஷ் கட்சி இவ்வளோ கேட்பதுக்கு இதே அடிச்சிடுறேன் இதே அடிச்சாரு சேர்த்து அடிக்கணும் சேர்த்து அடிச்சா தான் கம்பி வச்சுன்னா வச்சு இந்தாண்ட ஒரு ஜாயின் கம்பி இந்தாண்ட ஒரு ஜாயின் இதில் வீட்டிலே அடிச்சுனா விட்டு தான் வரும் இங்கே இருக்கு இந்த ஒரு ஜாயிண்ட் வச்சுக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கோர் போடுவேன் டவுட் ஒன்று சின்ராஸ் விளையாண்டாங்கள இந்த 40 ஓவர் மேட்ச் 3 ரன் அடித்தாங்க எல்லாத்தையுமே சேர்ந்து 4 விட்டு ஆகிட்டு ஒரே பாலில் மேட்ச் முடிச்சாங்க அதில் வந்து ஒன்று ஒய்டா ஒன்று கீப்பர் பைஸில் விட்டாங்க இந்த 1 ரன் யார் அடிச்சு ஒய்டு 2 சிங்கிள் தானே சின்ராஸ் ஒரு சிங்கிள் அதில் இன்னொரு சிங்கிள் யார் அடிச்சா இன்னொரு வந்து பையே ஒரே ஒரு ரன்னு சின்ராஸ் அடிச்சாரு அந்த ஒரு ரன் அடிச்சது யாருன்னு கேட்கறான் சின்ராஸ் டவுட் கிளியர் ஆயிடுச்சா சூப்பர்டா இந்த பேட்ஸ்மேன் பேரு என்னண்ணே பேட்ஸ்மேன் பேரு என்ன ஷூ போட்டு தானே போனான் ஷூ போட்டு தான் போனான் கையில ஏதாவது கிடைக்குதுன்னா நீங்களே மாட்டிக்கிறதாட்டுங்க கிடா மாடு கிளம்பிருச்சாட்டுக்கு ராகேஷ் அக்கா இதெல்லாம் எதுக்கு ஆள் நிறைய பேர் இருந்துட்டாங்க நான் ஒரு வசனம் வந்து சொல்ல விட்டேன் எதுக்கு இவன் எதுக்கு நான் இறங்குறான் அவன் அக்கா அவனை எதுக்கு நீ இறக்கி விடுற அவன் ஒன்றுக்கு தான் ஆக மாட்டாங்கன்னா கேட்க மாட்டேங்க அவனை வேஸ்ட்டாக கூப்பிட்டு நீயும் அசிங்கப்பட்டு இருக்குது
என்ன என்ன பண்றான்? மக்கள் மன்றமா மகளிர் மன்றமா? முக்கிய மக்கள் மன்றம். மகளிர் மன்றம். அதுக்கு தான் உன்னை நோண்டிட்டு இருக்கு. மகளிர் மன்றம்பா இது. மகளிருக்கு மட்டும். ரெண்டுமே படம் தான். மகளிர் மன்றம், மகளிர் மன்றம். மக்களாட்சிக்கு மேல மகளிர் ஆட்சி இன்னும் வச்சிருக்கா? இந்த ஒரு டாட்டு பார்க்கலாம். ஏய் ஜினோ மதனே, பொம்பளை புரிங்க சூப்பராக உனக்கு தெரியும். அப்படியே நடிப்பேன். பொம்பளை புரிங்கன்னா ஒரே ஒரு நிலம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும். 4 ரோடு ஜினோன்னு 4 ரோடு ஜினோ 4 ரோடு ஜினோ. நான் வசன 4 ரோடு ஜினோவை கூப்பிடுனேன். அக்கா 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 அனலா இருக்காது. இப்பதான் சொன்னா 30 சேர் வண்டி இல்லையா? இதுக்கு மேல ஏன்னா ஆமாடா 20 சேர் கொண்டு போனா அதே கொண்டு போடுவாங்க. கொஞ்சம் நவுப்பா ராகேஷ் என்னடா நல்லா இருக்கு. டிவிஷன் ஸ்கூல் ஏன்னாங்க 11 நாளைக்கு 11 டிஷர்ட் கரெக்டாக இந்த டிஷர்ட் 11 நாளைக்கு 11 டிஷர்ட் எடுத்துக்கலாம். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரு இப்போதைக்கு ஆல் அவுட் 111க்கு 3 விக்கெட் அடுத்த ப்ரோ பவுலர் நேம் ப்ரோ இல்லடா உன் செல்லே இங்க இல்லடா அப்பனா போலாம் இந்த மாதிரி இங்க இருக்கேடோ இங்க வச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா போனதுல இருந்து 10 பாலுக்கு 2 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஆமா போனதுல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 4 ஓய் தட்டா முடா நான் இப்ப போன் போறேன் இன்னும் எத்தனை ஓவர் இருக்குது போட்டுட்டே விஜய் விஜய் ஆயிரத்தி நம்ம வந்தானே ஒன்று தானே கேட்டேன்
எல்லாம் விளையாடுங்க. எப்படி இப்படி சாப்பிட்டுருக்காங்க? குடிக்கல எங்க எங்கேயோ வந்துச்சு செட்டிக்காலத்தில் கொண்டு போய் விட்டா அந்த ஸ்ட்ரைட்ல அடிப்பான் புளியமரத்துக்கு. ஆட சொல்ற வந்து உட்கார சொல்றோம். ரொம்ப அடிக்குது, பவர் பிளே தாண்ட மாட்டேங்குது. இன்னும் ஒரு பால். ஒரு 10 வருஷம் அப்புறம் வந்து உட்கார சொல்லிருக்கோம். 3 பேட் வச்சிருக்கோம். நேருக்கு நேரம் அடிக்கலாம். எங்க ஆளு அக்கா சக்கரா நக்கல் முடியாது காத்தாடியெல்லாம் அப்படிங்கிற கேட்க மாட்டியா பிரபா? காத்து எங்க பாரு, 6 பாலா 6 பால் நீயே இப்படி 6 பாலுக்கு 10 ரன் ஆடாம போனா 23 ரன் அடிச்சிருக்கேன்டா. 10 ரன் அடி பார்ப்போம். ஒரு 10 வருஷம் டிக்ளேர் ஆகிட்டு வந்துருக்கணும். அந்த மேட்ச் அடிக்கலாம். அடுத்த மேட்ச் தான் நின்று ஆடணும். தம்பி என்ன சொன்னேன், மூணாவது பவர் செட்டை போட்டு ஓய்வு போட்டாங்க. அதோட என் மனசாட்சி தெரியும். நீ சொன்னியா யார்கிட்ட சொன்னாங்க? அப்படி இருக்கு. அது மாதிரி ரெஸ்ட் தான். அடுத்த மேட்ச் தான் ஆடணும் வேணும். ஆமா ஆளே வரல. எங்கடா இது முடிஞ்சா பெரிய வழக்கமான கொடுத்துட நாராஜில் கொடுத்து வழக்கம். அம்மா அவுட்டா. படுத்தோனே தூக்கம் வேணும்னா சொல்றாங்க. வாயில ஏதாச்சும் பூந்துற போகுது, அவன் மாயம் போட சொல்லுங்க. எழுப்பிட்டு அவன் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அடிக்கிற அளவுக்கு தூக்கம் வந்து போல பப்ளிக்ல. நேத்தே சொன்னா யாரு மண்ணலி போடுங்க வாயில. நேத்தே வெங்கி சொன்னான், அவனும் அப்படிதான் படுத்தோடனே தூங்குவாங்க. ஒரு கொடுக்கணும். படுக்கிறதா இங்க பண்றதா அங்க பண்றதா. இதுக்கு வேற கட்டிங் போட்டா நல்லா வேணாம். பேட்டிங் என்ன 30 இனிமேட்டு உனக்கு பேர் 10 முட்டை 10 என்ன எப்பயும் 30 அவ்வளோ 10 நிமிஷம் போல 4 பால் தான் இருக்காது. கட்டியாவது டிக்கெட்டை விடாம வர்றதில்ல. அவனுக்கு இருந்தாலுமே அடி இடிச்சா இடி ரிசல்ட் தான் நம்ம 9ஆம் கிளாஸ் பேரில் அப்பயே தெரியுங்க. தெரியும். பழனி மலை முருகன் கூட இங்கே இருக்கான்பா. ஆளு பல பழனும் வந்துருக்கான் போய். அக்கா 9 அதெல்லாம் தினம்
அவ்வளோதான் டாட் பண்ணிட்டான் கடைசி பால். இது எப்படி கடைசி ஓவரில் எப்படின்னு இப்படி இதெல்லாம் தட்ட போகுது? ஓவர் அடிச்சுதான் வலிக்குதுல எப்படா கடைசி ஓவர்ல உனக்குலாம் மட்டை வைக்க எதுக்குடா நீ அந்த உசுரை வச்சுட்டு வாழ்ற? தெரியல அண்ணியா பால் எப்படி போறாங்க பார்த்துட்டு அடுத்த பால் அடிக்க தெரியாதா? இன்னொரு பால் இல்லை போனாம் பேர் தாங்க வா 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 காலு ஏற்கனவே வீங்கிட்டு அங்க போய் நிப்பேன் உட்காந்து சொல்றேன் இங்க பாருங்க அப்படியே தவழ்றீங்களே. என்ன வேணும் என்ன சொன்ன நவீன எங்க இருந்து பிடிச்சாங்க நீங்க? தூக்கி போட்டா துறவு விட்டு மாட்டுங்க. இதெல்லாம் கேட்ச் பிடிங்க. அங்க விட்டா விட்டுருங்க. ஏங்க அங்க விட்டா விட்டுருங்க. அசுத்தம் போட்டுக்கலாம் உங்களுக்காக தான். என்ன இருந்தோம் வாங்கிட்டு வந்த? அண்ணே உனக்கு பொறுப்பே இல்லை அண்ணே.
என்ன என்ன அருண் ரசனா வேணா அருணே மைய அருணே அருணே சொல்லணுமான்னு கேட்டேன் வாங்கிட்டு வர சொல்றேன் நீ சரியா அப்ப அவர்கிட்ட சொல்றேன் நேற்று சொல்றேன் இன்றைக்கு தான் வரணும் போதுமல நீ சாப்பிட்டு ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் 13 பிரதர் என்ன சொல்றாங்க காத்துல தங்கம் 13 தங்கம் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் யாருன்னு கேளு தங்கம் ஓகே ஓகே காத்துல ஒண்ணும் கேட்கல பிரதர் சப்ஸ்டியூட்டா ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் கொடுக்க கூடாது சொல்லிடுறா ஏய் மைக் இல்ல மைக் இல்ல ஏய் எனக்கு தெரியுமா நீங்க நடத்துறீங்களா என்ன அது ஆமா இது என்ன சாப்பிடுங்க மந்திரி கொடுத்துருக்காங்க போல கோயில்ல திருவிழா வந்த மாதிரி இருக்கு எலும்பு நீர்க்கப்பான கிடந்த மாதிரி இருக்கு வெயிலா இருக்கு யார் இப்ப யார் நீங்க தானே இல்ல தங்க நம்ம தான் பந்தல் படிப்பா இதை போட்டு கொடுத்தாங்களா போடல போட்டா போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நானும் இங்கே எவனா திருடி இருக்கிறானா என்ன பண்ணுறது போடலான்னு பார்த்தேன் இங்கே போட்டாலும் இங்கே நிற்காதுங்க என்ன தெரியும் இதான் எதுவும் ப்ரைஸ் இல்லைல்ல யாருக்குண்ணே பெஸ்ட் பேட்டர் இருக்கு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்கக்கூடாது சொல்லிவிட்டேன் முரளியண்ணன் சொல்லிட்டான் அது கொஞ்ச நேரம் நம்ம வேலைக்கு தான் அப்படின்னு சொல்லி முரளியண்ணன் சொல்லி வாங்கிட்டாங்க அங்கே இருக்க முரளியண்ணன் சொல்லிக்கலாம் எனக்கான சாப்பாடு நம்ம கடை தானே யாரு அனுப்பி விட்டாரா அண்ணா எங்க இருந்து வாங்க போறீங்க வீடியோ ஓடுது ரெக்கார்ட் ஆகுது வாங்க போறியா எப்ப நீ போட்டு வாடா ஆமாங்க வாங்க போறேன் எத்தனை வாங்க போற எத்தனை வாங்குங்க அண்ணா எத்தனை சொன்னாரு நீ எத்தனை சொன்ன அண்ணா என்ன இருந்து இப்படியே பேசினா எப்படியா இருக்கு இல்லைண்ணே 15 சொல்லியிருக்கேன் அவனை இல்லை இல்லை நீ போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்து இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டீங்களா கோப்பா நீயே அவர் வேற எவ்வளோ சொல்லுவாரா அவர் தங்கம் கிடையாது ஏகே ஃபுட்வேல் அவருக்கு வந்துட்டு ஜிஜி மீன் ஒருவர் யாருக்கு பருத்திரியா இருக்கு ஜிஜி இப்போ தண்டு சூப்பராக போடணும் இப்போ மீன் ஒருவர் தங்கம் மீன் ஒரு தான் போட்டுட்டு இருக்கேன் மத்தியானம் இல்லை நைட்டு 13 சாப்பாடு கட்டிக்கிறா அண்ணா கடை மீன் மட்டும் ஒரு 5 மீன் எக்ஸ்ட்ரா
நண்டு வச்சிருப்பாரு நல்லா வலுவா. கடை பேர் வந்துட்டு எங்கேயும் தேடிக்கிறாங்க. நீங்கள் ஜிஜி கூகுள் மேப்பில் விட ஜிஜி மீன் வறுவல் ஷாப் அப்படின்னு வந்துடும். சில்லி இன்னொன்று இருக்குது, எஸ்ஆர்என் சில்லி ஷாப் இருக்கு. இவருதான் எங்கேயும் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்ல இது கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா ஏகே ஃபுட்ஸ் அப்படின்னு வரும். என்ன ஏகே ஃபுட்ஸா என்ன அவுட்டா? இப்போ அவன்கிட்ட என்ன அவுட்னு கேளுங்களே, பார்க்கவே போல்டா. சரிண்ணா சார். யாரு வெற்றி தான் அவுட்டா? பேட்ஸ்மேன் நேம் பிரதர், பேட்ஸ்மேன் நேம் கவினா. எப்ப நேத்து கேட்டியா? சொல்லுங்க. என்ன சொன்னா? எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன். டிசைன் கிளாஸ் மட்டும் அன்னைக்கு டிசைன் கிளாஸ் சொன்னாங்களா யார் தானே? இல்லை அது மட்டும் தான், மீதி எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஏன்டா சொல்றதுக்கு என்ன, ஊருக்கே தான் தெரியும். தலைவர் கேட்டுக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். அது இது பண்ணியிருப்பேன், பார்த்துக்கிறேன். எப்போ நீங்கள் போயிட்டுண்ணே போதுண்ணே, பேங்க் ரேட்டை போதாதா? அப்போ பத்தாதுன்னு நினைக்கிறேன். பத்தாதுன்னு நினைக்கிறேன். இங்கே 2 விக்கெட்டா? வச்சிருக்காரு. நான் கேட்டுமா கேட்டு சொல்றேன். மீன் குழம்பு வாங்க போறாங்க. எனக்கு ரசம் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வரேன். ஏன் வேணும்? இந்த மீ சாப்பாடு இருக்கு, ரசம் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வரேன். அப்போ விமலை இரு, இப்போ சாப்பாடே வாங்கிக்கப்ப ஏன் வாங்கிட்டு இருக்க? இந்த ஒரு 4 இது சேர்த்து கொடுங்க. இல்லை இல்லை இப்போ நான் சொல்கிறேன். இல்லை ராஜன் இந்த டேப்பில் பாருங்கள், கண்ணாடி எதுவும் டிசைன் சூஸ் பண்ணிக்காங்க. ஹலோ ஒன்றும் பண்ணல, இங்கே தாண்டி டேப்பில் இருங்க. ராஜா நீங்கள் ஏதாவது டிசைன் சூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் அனுப்பி வரேன். இல்லை வேலைக்கு போகிறேன், வீட்டில் வேலைக்கு போகிறேன். பேட்ஸ்மேன் நேம் பிரதர், நேம் பிரதர். இங்கேருந்து மறுபடியும் சாப்பிட போகணும். அதெல்லாம் சாப்பாடை கட்ட சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து மதியானம் அங்கே போகணும். நான் இல்லாட்டி இங்கே வர்ற சாப்பாடை சாப்பிடலாம். அது போட்டு வாங்க முன்னாடி போடா. இல்லை இவனே ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் வேற ஏகப்பட்ட டாட்டு வேற போட்டு விட்டேன். இருங்க பார்ப்போம். அது சரி, இங்கே பாருங்க, நான் தெரியும் நிறைய டாட்டு போட்டு விட்டேன். நான் இப்பவே அலெக்ஸ் தானே இறங்கியிருக்காரு. டாட்டு போட்டு விட்டுருக்கேன். இது யாரு இப்போ பவுலரு? சொன்னேன்
லீவ் போட்டு வந்து தரோம் நாங்கள் ஒன்றே கண்டிக்கிறேன். நம்ம பெரம்பலூர்ல இருக்கேன். காலில் எடுத்துக்கலாம்ண்ணா. எத்தனை சீட்டு வேணும்? இல்லை கலர் மட்டும் சூஸ் பண்ண சொல்லுங்கள். காலையில் எடுத்துக்கலாம். இல்லைண்ணே இல்லைண்ணே 2 பேர் தான் இருக்காங்க. டாட்டா நான் சொல்லுண்ணே. இல்லை அதான் நான் காலையில் தானே கிடைக்கும். சொல்லிடுறேன் வந்து பார்த்து சொல்லிட்டேண்ணா. சொல்லிடுங்க காலையில் தானே. கலர் மட்டும் சும்மா காமிங்க. பாப்பாட்டை கொடுத்து காமிங்க. காரில் வந்து தான் காலையில் பூசுதாங்க. அப்படியே சந்தோஷத்துக்கு வராங்க. எங்கண்ணா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கண்ணா? சப்ஸ்டியூட் போட்டிருக்கீங்களா? உள்ள கூப்ப. ஏய் ஸ்பைக்கு ஸ்பைக்கு ஏய் அதான் உள்ள போயிருங்க. 1 ஓவர் கூட நிக்கலாட்டினா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓவர் போடணும். எல்லாம் சொல்லாதீங்க. பேட்ஸ்மேன் நேம் பிரதர் பிரதர் பேட்ஸ்மேன் நேமுங்க. அது என்ன எம்என் கன்சல்டேஷன் யாரு? எங்கங்க? ஹலோ அண்ணா சொல்லுண்ணே. நான் கால் பண்ணிக்கிறேன். 180 சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான் விட்டுட்டாங்களா பாப்பா? 130 பாப்பா அவ்வளோதான் 135க்கு அது தெரியும். அவங்க இறங்கிட்டானுங்களா பாரு. இன்னும் இல்லை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. ஒரு டோர் போட்டிங்களா? இல்லை அங்கே தான் பாய்க்கு. சரி சரி. 4 தனியாடா. சரிங்க சொல்றி 13 தனியா 4 தனியாடி. அருள் வரான் கிளம்பிட்டான். வேணாமா? ஏன் எங்க இருக்க? சரி என்னது ஆனா இல்லதாங்க. என்னங்க நீங்க வேற அப்படின்னா என்னையே இப்படி சொன்னீங்கன்னா யாரை பேசுறீங்க? சைலண்ட் கில்லர் டீம்ல பேசுறவங்க பூரா கெட்ட வார்த்தை தான் பேசுவான். நீங்க பாத்துருக்கீங்களா பார்த்து இல்லையான்னு தெரியல. அவனே கேளுங்க சின்னையே. அவனே ஆமான்னு தான் சொல்லுவான். கரம் தான் வந்தாங்க. அது கரம் தான் இங்க வந்தாவே பேசுவான். பாத்துக்கிட்டீங்களா இல்லையா? பாப்பா சொல்லுங்க சார். இது எவ்வளோ ஆண்டு என்ன அதாவது பெஸ்ட் பெரம்பலூர் வரைக்கும் ஆமா எல்லாம் சின்ன வயசுல இருந்து எல்லாம்
கோபி தங்கத்தை பார்த்தா சிரிப்பா வருது. சரி அப்போ அது ராஜன் ரிலாக்ஸ் அதே மாதிரி அவர் லிஸ்ட் எடுத்து எல்லாமே சொல்கிற வேற மூச்சு வேற வர முடியும். எல்லாமே ரெடியாக கிளாஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. எத்தனை கிளாஸ் என்ன டிசைன் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பாக என்ன பேரண்ட் அது ராஜன் அந்த எல்லோ கலர்ல கூட பெரிய பெரிய அந்த கிளாஸ் எனக்கு அனுப்பிடுவாங்க. நிறைய அளவே அனுப்பிடுவாங்க டக்குன்னு. பாருங்க உங்க கட்சி என்னென்ன பண்றேன்னு பாருங்க. யாருக்கு ஓட்ட போடுவீங்க? நான் நம்ம தளபதி விஜய்க்கு தான். என்ன ஓட்ட நான் தலைவர் இதுக்கு தான் ஓட்ட போடுவேங்க. ஞான சின்னம் ஞான சின்னம் நான் சொன்னேன். அடுத்த மேட்ச் கொடுத்துக்கலாம். ஞான சின்னம் பணம் எடுத்தாரு. சிக்கல போறதெல்லாம் நோவா நல்லா அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் தான் இருக்கு. இப்போ ஒரு கிளாஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அது கொஞ்சம் லீவுக்குள்ளே ரெடி பண்ண முடியுமா? 7-8 மணி ஆனாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு கிளாஸ் தான் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு எனக்கு 6 மணி ரெடி ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அன்றைக்கு மேலே அனுப்பிட்டுருக்கேன். கையில் அதுக்கு அந்த சொல்லியிருக்கேன். சரிங்க. ஆனால் கொஞ்சம் ஈவினிங் கால் பண்ணுறீங்களா? அடுத்த சரிங்க. இது 4+4 போட்டுக்கோங்க. டபுள் கிளாஸ் போட்டு பிரதர் நேம் பிரதர் பிரதர் என்ன வணக்கண்ணா பிரதர்
பேரு பிரதர் உதவின்ற வார்த்தை சொல்லாதீங்க. ஒருவேளை அந்த சைடு சொல்லிட்டே போயிருப்பாங்க. அது வந்து என்னோட கடமை, நான் சொல்லுவேன். எந்த ராஜாவுக்கு? ஜாமீன் ராஜாவுக்கா? சரிண்ணா, ஓகே. மாதிரி சொல்லுங்க. வீட்டில் போகணுமா? சரிண்ணா, ஓகே. சரிண்ணா. ஹலோ அண்ணா, இது இந்த நம்பர்லேருந்து ஹாய் ஒரு மெசேஜ் போட சொன்னேன், ராஜா நம்பர்லேருந்து. இந்த நம்பருக்கு நம்பர் போடு. ஹலோ அண்ணா, சொல்லுண்ணே. இல்லை நார்மல் கிளாஸ்லேயே போடுங்க, அந்த டிசைன் இருந்தால் போதும். நீங்கள் நமக்கு டிசைன் இருந்தால் போதும். ஓகே. கோல்டு ஆல்டியா? சரி, தெரியல, அதே உருள் இருக்கும். இவ்வளோ பேர் போட்டாங்க உருள்ல. என்னங்கண்ணா அடைக்கிற மாதிரி இருக்கு, அடைக்கிற மாதிரி இருக்கு. அண்ணன் முடிச்சாரா? ஹலோ அண்ணா, போட்டேன் முருகண்ணா. உங்கள் அண்ணன் முடிச்சாரா? எந்த அண்ணா? உங்கள் அண்ணன் பெரம்பலூர் உனக்கு ஒரே அண்ணன் தான். எனக்கு யார் சொன்ன ஒரே அண்ணனே? சரி, 2 அண்ணன். எல்லாரும் அண்ணன் தான். இன்னொரு அண்ணன் டார்ச்சர் பண்ணுறேன். ஹலோ அண்ணா, அண்ணா வணக்கண்ணே. அண்ணா, நான் பண்ணி தரேன் எனக்கு இன்னைக்கு நாளைக்கு பண்ணி தரேன். பண்ணி தரேன். டார்ச்சர் பண்ணுவார்ல உங்க அண்ணன். அண்ணனா? யார் அண்ணன்? பேரை சொல்லுங்க. அண்ணன் எனக்கு பெரம்பலூர்ல தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து ஒரு அண்ணன் சொல்லக்கூடாது. எங்க அண்ணங்க தெரியாதாங்க உங்க அண்ணன் கோல்டா? அவர் எனக்கு அண்ணன் இல்லை, பெரம்பலூருக்கே அண்ணன். எனக்கு அண்ணன் தான் இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காரு ப்ளூ டிஷர்ட் போட்டு. அவர் பெரம்பலூருக்கே அண்ணன் தானே? அண்ணா பெரிய அண்ணன் முத்து கிரீட் விளையாட கற்றுக் கொடுத்தா ஒரு அண்ணன். பிரதர் பேர் பிரதர் நேம செல்ல நானே உடச்சுக்க மாட்டேன். பேர் வினோத் சொல்றாங்க. இல்லைங்க, அது பேர் இல்லைங்க, வினோத்தா. பேருங்க ஏன்னா ஃபேன்சி நம்பர் மாதிரி 5 நிமிஷம் போய் திரும்ப திரும்ப போட சொல்ல போறேன். பஸ்ல இருந்து நீங்க வெளில உட்காந்து திரும்ப பஸ்ல இருந்து எப்படி உள்ள நிக்கணுங்க. எப்படி நான் அவன்கிட்ட கேட்பேன், எப்படி சப்ஸ்டியூட் கொடுத்தேன்னு கேட்பேன். அந்த இருக்க எப்படி சப்ஸ்டியூட் கொடுத்தா ஃபீல்டிங்கே நான் போடலையே ஸ்கோரு. கை குறைச்சுட்டு வச்சுக்கலாம். ஸ்கோர் போட்டு வரேன். அட போங்க, பண்ணி விடுவாங்க. அப்புறம் என்ன பண்றது? மெடிக்கல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. சொல்லாருங்க என்ன மீனாட்சி பெட்ரோல் பங்கு தெரியுமா தெரியாதாருண்ணே? மீனாட்சி பெட்ரோல் பங்கு கரும்பு ஜூஸ் கடை இருக்கா?
அதுக்கு பக்கத்துலயே இருக்க பாரு ஏகே ஃபிக்ஷன் செந்தூரம் போகணும். 4 மணிக்கு மேலே ஆகிடுமா சார்? என்னாருன்னு கடையை மறந்துட்டியா? எத்தனை சாப்பாடு சொன்னாருனாச்சும் தெரியுமா? இல்லை 4 மணிக்கு மேலே ஆகிடுங்களா சார்? யாருன்னு நீ வேற கடை எங்க இருக்குன்னு கேட்கறானுங்களா? மறந்துருமாட்டா அந்த கீழே உங்க இருந்து மறந்துட்டாங்க. இப்ப என்ன டாட்டா எல்லாரும் சேர்ந்து விட்டாங்க. பாட்டா வேற இல்லை பாட்டு ஓ ரெடியா பேட சொன்னாதங்க அன்னி வேணா இருக்க இதுல எப்படி அழுத்துறது? ஏய் ஓடுறா கனகராஜ் மனகராஜ் ஓடுறா. இல்லை அவ்வளோதான் பாட்டு ஏங்க அன்னி வேணா இருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாது அழுத்துறத வாங்கிக்கிங்க. சேர்லயே உட்காந்துக்கீங்களா போயிட்டு என்ன நடுங்குற? சிறுத்தா இப்படி படுக்க வைக்க சிறுத்தாப்ப இல்லன்னா அந்த இது பிளாட்டா இருக்குன்னா அந்த அந்த மண்ணுக்கு தூக்கிட்டு போ. தங்க இங்க ஏத்துட்டாங்க தங்கம் இவருக்கு இந்த மண்ணுல படுங்க வாங்க பிளாட்டா இருக்கு. தம் கட்டலன்னா நெட்டி இறுக்கி கீழ் பிடிக்காதீங்க மூச்சை ஒரு லாக்கு தான். அன்னி வேணா இருக்கு பிச்சு நீங்க சரி அழுத்து சேர்ப்பா பிச்சு அன்னி வேணா இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருன்னா தங்கம் ஐயோ அது தெரியாது ஸ்டோர் போடுங்க எறும்பே சுத்திர மாட்டேங்கிறாங்க எறும்புலயே போட்டுருக்காங்க. அதெல்லாம் இப்படி வலுவா இப்படி நின்றுட்டுன்னா என்ன பண்ணுவா? எப்படி என்ன முடியும்? நான் கேட்கிறேன் அடுத்த இப்படி இப்படி நல்லா டைட்டா ஆக்கிக்கிறேன். ஃப்ரீயா இருக்காங்க ஃப்ரீயா இருக்கு. அவங்க பண்ணி சரி தங்க நீங்க படுக்க தங்க நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். நீங்க ஏறுறீங்களா நம்மளால வலுவா இருக்கு. மெசேஜ் போடுதாங்க கேரளா மெசேஜ் போடுங்க. போன கொஞ்சம் பாடி ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். காத்தாடிட்ட சொன்னால் நேராக பில்டிங்கே போட்டு போயிடுவான் மசாஜ் செல்வதுக்கு. கரெக்டாக போட்டு காற்று அதான் போயிடுவாங்க. அதான் அங்கேயே குளிப்பாடி விட்டுருவான். ஒன்று அதான் ஒன்றுடா காய்ச்சல் முடிச்சுட்டு போகணும். ஒரு மணி நேரம் இருந்தா ஒரு நார்மலாக பண்ணுறதுல பண்ணிட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ண வந்துருக்கு? எவ்வளோ மருத்துவம் இருக்குது? ஐயா சைக்கிள் மாறி இருக்காங்க. பேங்க்னு யார் ஸ்ட்ரைக் இருக்கா? இப்போ பிரசாந்த் ஸ்ட்ரைக் தான்.
பிரசாந்த் அவுட்டு. என்ன அவுட்டுன்னு தெரியல. கீப்பர் கேட்ச். சர்வீஸ். தம்பி பேட்ஸ்மேன் என்ன பண்ண? தம்பி பேர் என்னப்பா? தம்பி பேட்ஸ்மேன் நேம் ஹலோ பாப்பா, கிளாஸ் இன்னும் ரெடி ஆகிடும் பாப்பா. ராஜா மாதிரி தான் எல்லாம் ஏற்ற மாதிரி மற்ற செக் பண்ணிட்டு அவர் அண்ணன் பொருள் எடுத்து சீரியஸாக தானே எப்படி நேற்று கேட்டப்ப அவர் திருச்சி அவரு ராஜா வெட்டி அந்த 20 கிளாஸ் அப்படின்னு கேட்டேன். 20 கிளாஸ் இருக்கு அப்படின்னாரு. சரி 100 கிளாஸ் ராஜன் போட்டு பெரம்பூர்னு போட்டு வச்சு சைக்கிள் அந்த டோர்லாம் எடுத்து வச்சு ஆமா பாப்பா. 3 டோர் ராஜான கஸ்டமர் வந்து 3 டோர் பார்த்தாங்கன்னா அதை எடுத்து வைக்கணும்னு சொல்லுவேன். 400 அது எனக்கு தெரியும். தலைக்கு மட்டும் வெளில இருக்கு. அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ இங்க பாருங்க, தலை மட்டும் இப்படி வெளில இருக்கணும். அந்த நானே படம் பார்த்தீங்களா? ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த பாக்ஸுக்குள்ள ஆவி பிடிச்சிட்டு இருக்கும். அதுதான் சொல்லி பார்த்தேன். நல்லா இருக்குங்களா? அதனால அந்த டைம் அம்மா ஏதாவது உடம்பு மசாஜ் பண்ணுற மாதிரி சொல்லி பார்த்தேன். இப்போ இல்லை முடிச்சுட்டு என்ன 2வது மேட்ச் போட்டான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பஸ் பேரே கேட்டேன். எவ்வளோ பேக்கேஜ் இருக்கு? அதானே சரி போடுதுன்னு 4 மணி நேரம் மசாஜில் புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் இப்போ 4 மணி நேரம் மசாஜ் பண்ணால் 50,000 சரி நான் முடிச்சு கால் பண்ணுறேன். இல்லைண்ணா பரவாயில்ல. ஓகே. அண்ணா சொல்லுண்ணே. ஆமாம் நாளைக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு பேசுவாங்க பூரா ஒன்றுல கீழே பெரிய மரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒன்றுக்கும் 3க்கும் 2க்கும் 4க்கும் நீ ஒன்று நாங்கள் குடும்பத்துக்கும் சைலங்கில் இருக்கோம். இந்த டோரு ப்ளீஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், இவங்களுக்கும் சாப்பிட்டு போகணுமா? எனக்கு ரொம்ப ஒயிட் இருக்கா? கியூபிக் ஒயிட் இருக்கா?
வேற என்ன ஒயிட் இருக்கு? எனக்கு ஒயிட் கலர் போட்டோ மட்டும் கொஞ்சம் தெளிவாக அனுப்பிச்சு நாளைக்கு தூக்குறாங்கல்ல, நாலஞ்சாயிரம் 4-5 இருக்கு அந்த இதுக்கு நாளைக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறதே 3 பேர் தானே இருக்கோம். ஏதாச்சும் பேர் போகிறோம். ஏதோ ஒரு மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிருந்தா 4 மேட்ச். கத்துறதுக்கு சும்மா இருக்காங்க. பேர் கேட்கணும், சின்ன சும்மா கேட்கணும். ராஜா பேட்ஸ்மேன் பேர் என்னப்பா? டிசைனு ஓட்டு சைடு ஓட்டலாமா ஏற்றணும்னாரு. இன்னைக்கு ஒரு அண்ணன் சீட் வந்து அடிக்கணும். இல்லை இல்லை இது இப்போ அனுப்பிச்சிருக்காரு. தான் இருக்கிறீங்க. எவ்வளோ பார்த்துருக்கீங்க? அதான் 53 கீழே என்ன இருக்கு? 53க்கு கீழே நேரம் அப்படியே நேரம் என்ன இருக்கு? வெறும் 53க்கு கீழே என்ன இருக்கு? அதாவது இப்போ ஒவ்வொரு டிசைனோட நம்பர் மேலே கீழே இருக்குமா? பழகுனது. என்னால புதுசா அதை செய்ய முடியலல்ல. சொல்டா. சரி நான் வச்சு அவங்க ராசனுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கேன். அந்த ஸ்டம்பில் தான் போட்டா அப்படி எல்லாம் போட்டாங்க. அதுக்கெல்லாம் ஹலோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அங்கே தான் இருக்கு. அது ரொம்ப செகண்ட் இயர் சாயந்தரம் வரும். சைடுக்கு திங்காம இருக்கு. ஏன் சனிக்கிழமை இருக்கு. இந்த மாதிரி சைடு வாங்கிக்கிறேன். இப்போ இது போடுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் இப்போதான் இந்த லீவ் கொடுக்கணும்னாங்க. 2ஆம் தேதி ஸ்டார்ட் 2ஆம் தேதி சாப்பிட்டு தான் போடுறாங்க. யாரு? சரி நிறைய பேர் சரி அப்போ போட்டால் பார்ப்போம். சரிமா தான் போடுவாங்க. போட்டால் அடிக்கும். சரிம்மா சரிம்மா ஓகே. இல்லை இப்போ என்ன பண்ணாங்க? மெயில் மட்டும் அனுப்பிச்சுடுவாங்கம்மா. ஆமாம். ஞாயிற்று இவங்க 10 மணிக்கு வீட்டை அடிக்க 2ஆம் சார் கிங் பால் அடி. சரி கிங் பால் மெயில் மட்டும் அவங்க சரி எனக்குலாம் பந்து தெரிஞ்சா அடிப்பேன், அவ்வளோதான். ஒயிட் பாலா இருந்தா என்ன, எந்த நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதா உசுரு. அவரா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன், டீமெல்லாம் சொல்லல. ஆமாம் ரெடி ஆகிட்டு. நீங்க ஒரு 5 விக்கெட் வேலை சரியாச்சுங்களா? வந்து போட்டாங்க. 10 போட்டாருன்னு சொன்னாங்க, 5 விக்கெட்லாம் சொல்லிட்டு. சந்தோஷம். வேலை சரியாச்சுங்க. அதெல்லாம் சரியாகாது. கிரிக்கெட் வெறியில இருக்கிறதுல சரியாயிருக்கும்னா கொஞ்ச நாள் இருந்தா இது இப்போ வீங்கின வீக்காது. அன்னைக்கு ஆனால் லைட்டாக தான் இருந்தது. வெறியில இருக்காது. திரும்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதை ஒரு இது எடுத்து பாருங்க. ஏதாச்சும் மாத்திரை கீழே தருவான் போடுவோம். திரும்ப போய் எடுங்க தங்க. எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் முடிக்கிச்சான். ரத்தக்கட்டு வந்து 3 மாதம் ஆகும் கரையிறதுக்கு. கல் விழுந்தனால சதையெல்லாம் குழம்புன்னு ரத்தக்கட்டு இருந்தது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆனால் தான் அதுக்கு சுரேஷனே நல்லா இருக்குல்ல? அதே பார்க்கவே இல்லை. மாத்திரை மருந்து சாப்பிட்றேன். ஆயில் மட்டும் தடவுறேன். பேர் பிரதர் மேட்சா அடுத்த மேட்சா? பேரே இல்லையா மேட்ச் ஆச்சு மாட்டீங்களா? எதுக்கு நீ பேட்டிங் போயிடுறேன்? யாரு? நீதான். நான் இறங்கல. அப்புறம் ஏன் அப்போ 82 என்ன பண்ண போறேன் இப்போ நான் விட்டா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தெரிஞ்சுட்டாப்லையே? கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேட்டரை வரலாம் கிடையாதுல்ல. நல்ல பிளேயர் அடிச்சிருந்தா விமல் இருக்காங்க குரூப்மா. மைக்கெல்லாம் வச்சிருந்தா மைக் மைக்கெல்லாம் கிடையாது, நான் வாய் தான் போடுவேன். சொல்லிவிடுவேன். உள்ள வந்து சொல்லிவிடுவேன். எங்களை கிட்னாப் கூட கிடையாது. நீ ஒரு வீரனை அடிச்சிருக்கீங்க, நானே வாங்கி கொடுத்துருப்பேன். அடிச்சது ஒரு புள்ள பூச்சி. எங்களை கிட்னாப் கூட கிடையாது. என்ன அடி அடிச்சுட்டு ஏய் அப்படிமா சரி குலங்கேசில் உள்ள வீடு.
அதுல இருந்து அவனுக்கு படம் ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை. ராஜாண்ணா, ஹலோ இந்த அனுப்பு சக்க சைடு டிசைன் நேற்று காமிச்சிங்களா? எனக்கு ஒன்று இல்லை அந்த ஃபோட்டோ அப்படியே அனுப்பிச்சுடுங்க எனக்கு. ஆமாம் ஆமாம், சைடு மட்டும் இல்லை. 3 கண்ணை வரான் பாருங்க, பிள்ளைங்க சொல்லிட்டு வந்தாரு. இல்லை மற்றதாம்மா எல்லாமே ஏற்றிலண்ணே. டிசைன் கிளாஸாக அது மட்டும் தான். டிசைன் கிளாஸு சாயந்தரம் ரெடி ஆகிடும். அனுப்பசக்கு மட்டும்தான். அனுப்பசக்கு வண்டியில் கூட கொடுத்ததுனால வாங்கி கொடுத்தாலும் பெரம்பலூர் போகிற மாதிரி இருந்தாலும் தண்ணியில் இருக்கிறவங்க இல்லை அதானே. அப்படி இருந்தாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். சரி, நீங்கள் எனக்கு டிசைன் அதுதான் போட சொல்லியிருக்கேன். எனக்கு அனுப்பிச்சு விட்றேன், போட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று, அது கிளாஸ் அன்றைக்கி சூஸ் பண்ணாங்கல்ல, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 பிளேட்டு பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் 4 டிசைன் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட எது சூஸ் பண்ணுங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. மீன் குழம்பா? என்ன சாம்பார் சாதம்? அது 2 மட்டும்தான். ஆமாம், அப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஒயிட் கிளாஸ் அதுக்கு சூஸ் பண்ணதையும் எனக்கு இந்த அனுப்பிச்ச டிசைன் கிளாஸ் 2 மாதம் ஆகுமா? சரி, அப்போ கிளாஸ் இப்போ கிளாஸ் டிசைன் கிளாஸ் போட மாட்டீங்களா? சரி, எனக்கு இல்லை இப்போ நான் கிளாஸ் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். இருந்தாலும் சும்மா சூஸ் பண்ணி வைங்க. எனக்கு அந்த இது அனுப்பிச்சக்க சைடு மட்டும் சரி ரைட்ண்ணே. எனக்கு அனுப்பிச்சக்க சைடு மட்டும் இப்போ அனுப்பிச்சுடுங்க. அந்த உடனே போட சொல்லிடுவேன். அடிக்கிட்டே இருப்பான். சூப்பராக எடுத்துட்டு வந்தான். ஏன்னா இந்த விக்கெட் தானே இருக்கு. இப்படி பண்ணுவாங்களே. மேட்ல போட வைப்பல வாம பாலாட்டிங்களா ஒரு வருஷத்துல செம்ம ட்ரெண்ட். இப்போ இந்த கிறிஸ்டியன் பாட்டு கத்தரை நீ பாடு சக்கரையே வராது. கையை தட்டி பாடு, என்ன ஒன்று கை வலி வராது. இந்த எம்மன் மருந்து யாரு தகவல் கிடைக்கல மொட்டை எம்மன் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க 3000 பணம் கொடுத்துருக்காங்க. இது வேற 6000 ரூபாய்க்கு வைக்க, 6000 ரூபாய்க்கு வைக்க. மணப்பாறையில் போயிட்டு வாங்கிட்டு போட்டாலும் பிடிக்கல. போடுறாங்கல்ல, இதுக்குதான் டென்ஷன் ஆகி திட்டுவேன். இது தப்புங்கிறாங்க. புரியுதுங்களா? கத்தாம எப்படி திட்டிட்டு இருக்காங்க. நீ நவுரு இருந்தேன் கொஞ்சம் வாங்கலாம். ஹலோ, என்ன மைண்ட் சொல்லல. எப்போது இருக்கு? ஆமாம்,
இல்லைண்ணே என்ன சொல்லுண்ணே அது ஃபஸ்ட்டு தட்டிக்கு மட்டும் போடுங்க அப்படின்னாரு. அன்றைக்கே நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு தட்டிக்கு மட்டும் போடுங்கன்னு சொன்னேன். இல்லைண்ணே அதெல்லாம் எதுவும் சொல்லுங்க. அது இந்த ஊரில் பண்ணுறாரு. என்ன கண்ணா கண்ணா 2 கம்மியாக இருக்கா? இல்லை அதாவது கண்ணாடி கொடுத்துருக்குற கண்ணாடி விட 2 கண்ணாடி கம்மியாக இருக்குங்களா? அது என்ன அளவுன்னு பார்த்துட்டு வருங்கண்ணே. அப்புறம் கையில் எடுத்துக்கலாம். இல்லை நான் அங்கே பெரம்பலூர் எத்தனை கண்ணாடி இருந்துச்சு நான் வந்து பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க பேச அங்கே வேண்டாம் மட்டும் தான் அருமையாக இருக்கிறாங்க. எது புரியல? சரிங்க பேச. இல்லை என்ன டிசைன் போடணும்? இல்லை பிள்ளையார் கீழே என்ன போடணும்? ஒரே பாண்டா 2 பாண்டா? ராசி கேட்டுக்குமா? சரிங்க பிரதேஷ் நான் வந்து கூப்பிடுவேன். என்ன டிசைன் என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். சிங்கிள் டோருங்களா டபுள் டோரா? சரிங்க பிரதேஷ் போட்டுக்கலாம். அப்போ மேலே 2 விநாயகர் போட்டு கீழே கொடி மாதிரி போடலாம். இன்னைக்கு கூட அந்த டிசைன் போட்டு வச்சுருக்கோம் டபுள் டோரு. அப்படியா? சரிங்க பிரதேஷ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் போட்டுக்கலாம். அது பலகையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை மிச்சமாகும். சரிங்க சார். அதுக்கு நான் அனுப்பி விட்றேன் சொன்னேன். சரி நான் உங்களை அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுதான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போடணும்னு சொல்லி சொன்னது ஞாபகம் இருக்கா? திங்க தேவையில்ல அப்படின்னு. ஆமாச்சுண்ணே இதை ஓட்டி விட முடியுமா? ஓட்டிட்டு அனுப்பிச்சு டாப்பும் கஜலுக்கு போட்டு ஓட்டி விடலாமா? சரி சரி கொஞ்சம் ஓட்டி விடுங்களா? அது காலையில் கூட அங்கே பெரம்பலூர் தான் போகுது. அதே பெரம்பலூர் நிற்கணும். ஏற்றி விட்டோம்னா பெரம்பலூர் வச்சு கூட சுற்றி வர சொல்லுங்கள். போட்டுங்கள்ல சரி சரி டாப் மட்டும்தான் சாமியா? சரி அப்போ அது டாப்பு எவ்வளோ ரெண்டு தானே திரும்ப பஸ்ல இருந்து உங்களுக்கு 20 ஓவர் போட வைக்கிறோம். உள்ள போவாதுக்கு ரூல்னா ரூல் தான். கோச்சிக்காதீங்க. நான் போட்டு நடத்துங்க. அங்கே சொல்லிட்டீங்களா இல்லையா? அங்கே சொல்லிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு தான். ஃபுல்லாக இருக்க சொந்தம் கண்டுருவீங்க. ஃபுல்லாக கிரிக்கெட் வந்துட்டீங்க போயிட்டாங்க. அம்மா என்ன பண்ணுவீங்க மறுபடியும்? சரிங்க உங்க கூட மேட்ச் வரப்போ கலவரம் பண்ணுவீங்க இப்படிதானே? இப்பயே கலவரத்தை ஆக்கி ஒரு பண்ணுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் இருந்தாரு தண்ணியை முடிச்சுட்டாச்சு.
அதான் எதுக்கு இதெல்லாம் சரிப்பா இப்போ கீப்பர் தானே நோ பால் போட்டுருக்காங்கம்மா. அடுத்த மேட்ச் தான் இவங்க இல்லாமா லேட்டு பேசலாமா விட்டான பார்க்கல கீப்பருக்கு த்ரோ விட்டுக்கிட்டு இருக்கான் முன்னாடி. அம்மா குத்தி அடிச்சானுங்க அவங்க கூட டயர்டாயிருங்களா அப்படி சீக்கிரமா? ஆமா வேணாம். எனக்கு இல்லை அப்பா சொல்லுங்கப்பா லாஸ்ட் விக்கெட் ஆகிறாங்களா? ஆமா என்ன பாப்பா அந்த கஸ்டமரா சரி பாப்பா எதுக்கு ஆட வரானே தெரியல. 280 ரூபா யாருக்கு போயா? திரும்ப கொண்டு போனாங்க. ஓ என்னடா ஃபீல்டிங்கே போகாம உட்கார்ந்து போனேன். ராஜே 2 பால் பிக் பண்ணி போடுறாரே. நம்ம இதுக்கு இதுதான் ஸ்டெம்லைன்ல போட. ஒன்றை போட்டு தப்பா மெதுவா போட. யார் கேஸ் போடுறாங்க? கேட்காம என்ன 20 ரூபா நல்லா இருக்கு. நான் அப்படியே கலந்துதான் இருக்கட்டுமேயா. அப்புறமா ஆனா அக்கா உடுக்கா எத்தனை இருக்குங்க திரும்ப கைக்கு திரும்ப ஓவர் போட சொல்றான். ஒரு ஆள் வெளியே அடிக்கிறீங்க. என்ன அப்புறம் ஜாலியாக இருக்கீங்க தங்க ஆனால் நீங்களாம் பரவாயில்ல உங்களுக்கு 12.450 நான் இப்படி ஒரு 2 ரேட்லாம் பார்த்ததே கிடையாது. நான் 2 ரேட்டு கீழே பாருங்க. அது போடு 12.2 ரேட்ல நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையிலேயே. இன்னைக்குதான் சாப்பிடுவீங்கள அவங்க 55 திரும்ப ஓவர் கொடுத்தேன்.